ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஒரு விலாகே போடுறேன். ஆக்சுவலி சொல்ல போனால் இது லாஸ்ட் மந்த் எடுத்த விலாக் தான். ஏன்னா டைமே இருந்தில்ல போட. ஆக்சுவலி நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா மந்த்ராலயக்கு போகிறது தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஒருத்தர் ஒரு ஸ்டாப்பில் தான் ஏறுறதா இருந்துச்சு. ஸோ நான், ஸ்மிதா, அதுக்கப்புறம் மகாவுக்கு எங்களுக்கு மெஜஸ்டிக் கிட்ட இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் தான் நியர்பையாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் 3 பேர் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஏறணும். எங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே டைம் இருந்துச்சு. ஏன்னா ட்ரெயினும் டிலே ஆகிடுச்சின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் டின்னருக்கு பார்த்திங்கன்னா பிஸ்ஸா தான் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ப்ரெட் பிஸ்ஸா. ஸோ அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் எங்களோட ட்ரெயினும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புறதா இருந்துச்சு. மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு அரவுண்டு நாங்கள் ரீச் ஆனதே ஒரு 9 o'clock கிட்ட தான். 6 o'clock எல்லாமே ஏஞ்சிட்டோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் தூங்குனதே 1 o'clock தான். 1 o'clock 2 o'clock அரௌண்ட் தான் தூங்கணுமே. ஏன்னா ஒருத்தர் ஒரு ஸ்டாப்பாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே கேர்ள்ஸ் அரௌண்ட் 6 கேர்ள்ஸ் கிட்ட போயிருந்தோம். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் வியூஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு மந்திராலயம் கிட்ட ஏன்னா நாங்கள் எங்களோட கேங்கில் கொஞ்சம் பேர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மந்திராலயக்கு வர்றது. ஸோ அதனாலே நாங்கள் எல்லாம் ஒரு பிளேஸாக இருக்கட்டும் எல்லாமே அட்மையர் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தோம். ஸோ பேசிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் நாங்கள் மார்னிங் 9:30 10 o'clock கிட்ட மந்த்ராலயா ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ஆல்ரெடி ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட தான் பேசியிருந்தோம். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு 250 மாதிரி தான் வாங்கினாங்க. ஏன்னா எல்லா கோயிலும் சுற்றி காமிக்கிறது அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதிலே நாங்கள் போயிட்டு ரூம் கூட ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தோம் 1 month பேக்கு. ஸோ அது ரூம் கீ கலெக்ட் பண்ணுறதா தான் இருந்துச்சு. அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சீக்கிரமாகவே போய் ரூம்கிட்ட ரூம் போய் லக்கேஜஸ் வச்சு நாங்கள் உடனே ரிட்டன் பேக் கிளம்புறதா இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு அன்றைக்கே ரிட்டன் ட்ரெயின் இருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க டைமே இருந்தில்ல. உடனே லக்கேஜஸ் வச்சுட்டு நாங்கள் கிளாத்ஸ் எல்லாம் கேரி பண்ணிக்கின்னு நாங்கள் பார்த்திங்கன்னா துங்கபத்ரா ரிவருக்கு தான் போயிருந்தோம். ஆக்சுவலி இங்கே போய் நாங்கள் லாஸ்ட் மந்த் போனது 12th கிட்ட தான் அந்த மாதிரி தான் போனோம். பட் அந்த டேட் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் அந்த டேட் அப்போ நம்ம குளத்தில் முங்கி எழுஞ்சால் அது ரொம்பவே நல்லதுன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு கரெக்டான டைம் அப்பயும் கிடச்சிச்சு. ஸோ உடனே குளிச்சுட்டு நாங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டு ஃபர்தராக நாங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ண கோயில் பார்த்திங்கன்னா ராகவேந்திர சுவாமி மட்டா தான். மீன்ஸ் அங்கே அவர் தவம் பண்ண இடம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளவும் கிளியராக எனக்கு தெரியாது. ஏன்னா நானும் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிக்கிறது இந்த கோயில். ஆனால் பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்ன சொல்கிறது, அந்த மரமாக இருக்கட்டும், அவங்க உட்காந்து ஜபம் பண்ண இடமா இருக்கட்டும், அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஒரு சில இடத்துல சொல்ல போகணும்னா எனக்கு கேமராஸ் அலோடு இருந்தில்ல. ஸோ என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோதான் நானும் கவர் பண்ணிக்கிறேன்னு. பட் பார்க்க ஒரு சில இடத்துல வியூஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அவர் உட்காந்து தவம் பண்ண இடத்துல அந்த மரம் தான் இது. அதோட ஆலமரம்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அது பக்கத்துலேயே ஃபர்தராக மீன்ஸ் கோயிலுங்கெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் அதெல்லாமே சுற்றிட்டு சொல்லப்போனால் ரொம்பவே வெயிலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் பெங்களூரில் கிளைமேட் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் அவ்வளோ இதாக தெரியாது. பட் நாங்கள் போய் மார்னிங் டைமில் அவ்வளோ வெயில் ஃபீல் பண்ணோம். என்ன சொல்கிறது, ஃபுல் எங்களுக்கு நாங்கள் நடக்க இன்னும் டயர்ட்னஸ் தான் ஃபீல் பண்ணோன்னே சொல்லலாம். அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. ஈவன் தோ அங்கே அவங்க காமிச்ச கோயில் மீன்ஸ் அவர் என்ன பண்ணார் அந்த சாமி ராகவேந்திர சுவாமி அவர் இருந்த இடமா இருக்கட்டும், அவர் தவம் பண்ண இடமா இருக்கட்டும், அவர் படித்த இடமா இருக்கட்டும், எல்லாமே அங்கேயே தான் இருந்துச்சு. ஸோ அது நியர்பையாக இருக்கவே எங்களுக்கு ஆட்டோக்காரங்க நல்லாவே கைடு பண்ணாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பஞ்சமுகி கோயில் தான் போயிருந்தோம். ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா ராகவேந்திர சுவாமிக்கு ஆஞ்சநேயன் 5 முகம் இருக்கிற
அவதாரம் அவங்க வந்து காமிச்சாங்க. ஸோ அதுதான் இந்த கோயிலுக்கான அர்த்தமே. எனக்கு இன்னும் டீட்டெயிலாக அவ்வளவும் தெரியாது. பட் இந்த கோயிலுக்கான இதே அவர் வந்து அந்த இதில் வந்து வம் காட்சி தந்தாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கேயுமே சரி கேமரா அலோடு இருந்தில்ல. ஸோ நாங்கள் வெளியே மாத்திரம் கவர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கோயிலே ரொம்ப நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அட்மையர் பண்ண விஷயமே அந்த மங்கி இதுதான். அவ்வளோ அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அது தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், ஜூஸ் குடிக்கிறதா இருக்கட்டும், நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கேயே எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உக்காந்துட்டோம் அதை அட்மையர் பண்ணவே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சுட்டு நாங்கள் வெளியே வரும்போது எங்களுக்கு ஃபர்தராக இன்னும் முன்னே ஏதோ மலை ஏறுற கோயில் இருந்துச்சு. பட் நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டோன்னே சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி ஃபுல் எக்ஸாஸ்ட்டாக இருந்தோம். காத்தாலேருந்து எதுவுமே சாப்பிடலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் வந்து பஞ்சமுகி கோயில்கிட்ட வந்து ரொம்ப ஃபேமஸான விஷயமே இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி தான். ஸோ நாங்கள் எல்லாம் அதுதான் சாப்பிட்டுருந்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே ட்ரை பண்ணது. அதுக்கப்புறம் ஆளுக்கு 2 இட்லி எங்களுக்கு. ஏன்னா மார்னிங்லேருந்து அதுதான் சாப்பாடே. ஆல்மோஸ்ட் சாப்பிடல, எல்லாருமே ஃபுல் எக்ஸாஸ்ட்டாக இருந்தோம். அதுக்கப்புறம் இட்லி சாப்பிட்டு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு ஃபர்தராக அங்கே இருக்கிற கோயில் முடிச்சுட்டு கொஞ்சம் ஷாப்பிங்கெல்லாம் பண்ணோம். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயா கோயில் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம மந்த்ராலயக்கு போகிற இடத்துல லைக் அதுக்கு அந்த கோயில்கிட்டே தான் இருக்கிறது ஆஞ்சநேய கோயில். ரொம்பவே பெரிய கோயிலுன்னே சொல்லலாம். மீன்ஸ் சிலை வந்து ஆஞ்சநேய சிலை ரொம்பவே பெரிய சிலைன்னே சொல்லலாம். நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு இதில் கோயிலெல்லாம் சுற்றிட்டு ஆல்மோஸ்ட் என்னோடய பாதி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாங்க. அவங்க சுத்தவும் வரல. நானும் மகா அவங்க அதுக்கப்புறம் ஸ்மிதா தான் சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப இந்த வெயில் தாங்க முடியாமல் லைக் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏன்னா எங்கள் ஃபேஸ் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ டயர்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. எங்களுக்கு எங்கே போனாலும் தண்ணி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் லாஸ்ட்டாக விசிட் பண்ணது தான் மந்த்ராலயம். மீன்ஸ் எல்லா கோயிலும் முடிச்சுட்டு ஈவினிங், ஏன்னா எங்களோட ரூம் அங்கே இருந்ததுனால நாங்கள் ஈவினிங் தான் மந்த்ராலயம் விசிட் பண்ணுறதா இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தாலே தெரியும் அந்த ஊரே ஒரு கோயில் மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக அந்த ஒரு பில்லராக இருக்கட்டும், எல்லாமே அந்த கோயிலோட இதாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுல எனக்கு திரும்பவும் போகணும்னு சொல்லிட்டு மைண்டில் செட் ஆனது. மீன்ஸ் ஆல்ரெடி செட் ஆகிடுச்சு, நான் நெக்ஸ்ட் டைம் வர்றது ஃபேமிலி கூட வரணும்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிட்டு கொஞ்சம் பேர் லைக் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லேயே கொஞ்சம் லைக் வேண்டுதலெல்லாம் வச்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நாங்கள் 5 தேர்கிட்ட பார்த்தோம். அந்த 5 தேருமே அவ்வளோ அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒருத்தர் லைக் ஒரு தேராக வந்துட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவ்வளோ என்ன சொல்கிறது, நாங்கள் உள்ளே வந்து அலௌடு இருந்தில்ல. உள்ளே வந்து கேமரா அலௌடு இருந்தில்ல. பட் ஈவன் தேர் பார்த்து லைக் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ட்ரெயினுக்கும் டைம் ஆகிடுச்சு. நாங்கள் ஃபுல்லாக லைக் அவ்வளோ என்ஜாய் பண்ணோன்னே சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் சீக்கிரமாக எங்கள் ட்ரெயின் மிஸ் பண்ணிவிடுமோன்ற இதிலே சீக்கிரமாக கிளம்பி அதுக்கப்புறம் கோயிலே சாப்பாடு சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நாங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களது கொஞ்சம் ஷாப்பிங்கெல்லாம் இருந்துச்சு. சாமி இது ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு மீன்ஸ் பிரசாதம் அவங்கவுங்க வீட்டுக்கு பிரசாதம் வாங்கிக்கின்னு டாய்ஸ் வாங்கிக்கின்னு பசங்களுக்கு எல்லாமே கிளம்பிட்டு இருந்தோம். தேருங்களையும் அவ்வளோலாம் என்ஜாய் மீன்ஸ் தேர் அந்த தேரெல்லாம் ஏன தேர் அதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம். இன்னும் கோயில் நல்லா சுற்றி பார்த்துருக்கலாம். பட் எங்களுக்கு டைமே இருந்தில்ல. சாப்பாடே நாங்கள் அவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட்டு தான் கிளம்புனோம். ஏன்னா கேர்ள்ஸ் நாங்கள் எங்கே ட்ரெயின் மிஸ் பண்ணிடுமோன்ற பயம் தான் எங்களுக்கு இருந்துச்சு ரொம்பவே. ஃபர்தராக என்னோடய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபர்தர் விலாக்ஸில் பார்ப்போம்.